அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விவசாயிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாட்டு தக்காளி விதை வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அதுலேருந்து விதை எடுத்து வச்சுருந்தோம்ங்க. வந்து உள்ளே தூவி விட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே பக்கத்துலேயே வந்து ஒரு கீரை விதைங்க. கீரை விதை அப்படியே போட்டு நல்லா கீறி விட்டு அப்படி மண்ணை மேலாப்பில் இது பண்ணி விட்டுங்க. தண்ணியை தெளித்து விட்டு தென்னை மட்டையை போட்டு மூடிடணும். நான் நாட்டு தக்காளி நாற்று வந்தாலும் உங்களுக்கு அதை வந்து வீடியோ எடுத்து போகிறேன். நாட்டு தக்காளிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நோய் தாக்குதல் எதுவுமே வராது. செடிக்கு எந்த மருந்து செயற்கை மருந்து எதுவுமே தேவையில்லை. அதனால் வந்து நல்லா வருங்க. ஆனால் நாட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் 1.5 நாளைக்கு மேலே தாங்காது. பழுத்துருச்சுன்னா நம்ம ஹைப்ரிட் மாதிரி இருக்காதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை விதைங்க தான் கீரை விதையை போட்டு விடுங்க. இதுதான் என் தோட்டம். இங்கே பாருங்கள். விதைக்காங்க சார். இதான் வந்து பார்த்திங்கன்னா பாவாக்கீரை விதைங்க. இந்த விதையை அப்படி தூவி விட்டு அப்படி தூவி விடுங்க. இதே மாதிரி தான் நாட்டு தக்காளி விதையும் தூவி விட்டுங்க. தூவி விட்டு மேலே வந்து லைட்டாக மண்ணை அப்படியே இறச்சி விட்டு தண்ணி தெளிக்கணுங்க. தண்ணி தெளித்து விட்டு தென்னை மட்டையை போட்டு மூடி விட்டுறணும். அடுத்து ஒரு 5 நாள் 6 நாள் அப்படி முளை போட்டுரும். அப்படிங்க கீரை விதை வந்துருங்க. நாட்டு தக்காளி விதை வந்து வரதுக்கு கொஞ்சம் 10 15 12 நாள் டைம் எடுத்துக்குங்க. அது கீழே விடுமா சொல்லி அவ்வளோதான். அந்த லைட்டாக மேலாப்பில் மண்ணள்ளி போட்டுறணும். அது விதை மேலே விதை வந்து ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது. மண் வந்து அதிகமாக போடக்கூடாது. அதே மாதிரி தண்ணி தெளிச்சு தான் விடணும். தண்ணி விடக்கூடாதுங்க. ஏன்னா விதை பூரா ஒன்று சேர்ந்து ஒரு மூளைக்காட்டில் போய் நின்றுக்கு. அப்படியே இந்த தண்ணி அவ்வளோதான். வாசு தெளிக்க மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டால் போதும். இருக்குது விவசாயம் பிடிக்குமா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது நாட்டு தக்காளி செடி வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். காயையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.